முக்கிய செய்திகள். ரஷ்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம். டெல்லியில் ஆட்சியை பிடித்தால் வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதம் 8500 ரூபாய். காங்கிரஸ் அறிவிப்பால் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். ஜல்லிக்கட்டு போட்டியில் போலி டோக்கன். காளைகளின் உரிமையாளர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. பொங்கல் கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். அலைமோதும் கூட்டத்தால் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். வணக்கம். ரஷ்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் கப்பல்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தடைகளால் கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் காஸ்பாம் நெஃப்ட், சர்கட் நெஃப்ட் கேஸ் போன்ற நிறுவனங்கள் மீது புதிய தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லக்கூடிய 183 கப்பல்கள் மீதும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களை நிறுத்தச் செய்ய அதன் வருமான வழிகளை அடைக்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது. ரஷ்யாவுக்கு வருமானம் வரும் வழிகளை அடைத்து அந்நாட்டை பணிய வைக்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் முயல்கின்றன. ஏற்கனவே ரஷ்ய கச்சா எண்ணெய்க்கு விலை வரம்பை நிர்ணயித்த மேற்கத்திய நாடுகள் இப்போது புதிய தடை விதித்துள்ளன. இதன் மூலம் ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கி வரும் இந்தியா கடுமையாக பாதிக்கப்படும். ரஷ்ய எண்ணெய்க்கு பதில் வளைகுடா நாடுகள் மற்றும் அமெரிக்காவில் இருந்து அதிக விலைக்கு எண்ணெய் வாங்கும் நிலைக்கு இந்தியா தள்ளப்படும். இதனால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயரும் அபாயம் ஏற்படும். தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தால் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 8500 ரூபாய் ஓராண்டிற்கு வழங்கப்படும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் வாக்காளர்களை கவர கட்சிகள் போட்டி போட்டு வாக்குறுதிகள் அளித்து வருகின்றன. தலைநகரில் பறிகொடுத்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற காங்கிரஸ் கட்சி பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை தவணை முறையில் தினமும் ஒன்றாக வெளியிட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் யுவ உதான் யோஜனா என்ற பெயரில் இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை காங்கிரஸ் நேற்று அறிவித்தது. இதனை செய்தியாளர்களிடம் விளக்கிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு சச்சின் பைலட், இந்த நிதி உதவி இலவசம் அல்ல என்றும் இளைஞர்களுக்கு திறன் அடிப்படையில் வேலைவாய்ப்பை அளிக்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறினார். ஒரு நிறுவனம் அல்லது தொழிற்சாலையில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவி திட்டம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பணத்தை பெறும் திட்டமல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். வேலையற்ற இளைஞர்கள் நிறுவனங்கள் மூலம் இந்த பணத்தை பெற முடியும் என்று திரு பைலட் கூறினார். திறமையான இளைஞர்களை பணியமர்த்த ஒரு நிறுவனத்திற்கு உதவும் இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் மற்றும் அவர்களை பணியமர்த்தும் நிறுவனம் இருவருமே பலன் பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஓராண்டு உதவித்தொகை மூலம் பயிற்சி பெறும் இளைஞர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கான வழியையும் ஊக்கத்தையும் இந்த திட்டம் ஏற்படுத்தும் என்றும் திரு சச்சின் பைலட் கூறினார். ஜல்லிக்கட்டு போட்டியில் போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைய முற்படும் காளை உரிமையாளர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகை தினமான நாளை காலை கோலாகலமாக தொடங்குகிறது. இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உரிமையாளர்களுக்கான விதிமுறைகளை மதுரை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதில் காளைகளை அழைத்து வரும் அதன் உரிமையாளருடன் ஒரு நபரும் சரியாக காலை 5 மணிக்கு வர வேண்டும் என்றும், முல்லை நகரில் அனுமதிக்கப்படும் இடத்தில் காளைகளை வரிசைப்படுத்தி முறையாக கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1100 காளைகள் அவிழ்த்து விடப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் 1 முதல் 100 வரையிலான டோக்கன் பெற்றவர்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டது. அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திலும் 100 காளைகள் வீதம் மாலை 4 மணி வரையில் அனுமதிக்கப்படுவர் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளைகளை கொண்டு வருபவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அனுமதி டோக்கன்கள் மற்றும் காளை உரிமையாளர்களின் ஆதார் அட்டையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைய முற்படும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்துள்ள காவல்துறை, காளையுடன் வரக்கூடிய 2 நபர்களும் மது அருந்தி வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்தன. சனி, ஞாயிறு விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக முன்கூட்டியே மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள தங்களது சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்ல தொடங்கியதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன.
போக்குவரத்து நெரிசலால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் சென்றதால் கிளாம்பாக்கம் முதல் சிங்கப்பெருமாள் கோயில் வரை வாகன நெரிசல் காணப்பட்டது. கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனால் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்தன. இதனால் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் 3வது நாளாக நேற்றும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதேபோல் சென்னை எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட விரைவு ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. இடமின்றி தவித்த பலர் படிகளில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொண்டனர். பொங்கல் பண்டிகை கொண்டாட திருப்பூரில் இருந்து தொழிலாளர்கள் சொந்த ஊர் புறப்பட்டுச் சென்றனர். பனியன் நிறுவன தொழிலாளர்களில் ஏராளமானோர் திருப்பூரில் இருந்து சொந்த ஊருக்கு நேற்று புறப்பட்டுச் சென்றதால் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடி இணைப்பு ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. விண்வெளியில் ஸ்பேஸ் டெக்ஸ் இரட்டை விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனும் இந்திய ஆய்வு நிலையத்தை 2035ஆம் ஆண்டிற்குள் விண்ணில் நிறுவ முடிவு செய்துள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்னோட்டமாக ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் எனும் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பரிசோதனையை மேற்கொள்ள இஸ்ரோ முடிவு செய்தது. இதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்பேஸ் டெக்ஸ் ஏ, ஸ்பேஸ் டெக்ஸ் பி ஆகிய 2 விண்கலன்களும் PSLV C-60 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து கடந்த மாதம் 30ஆம் தேதி ஏவப்பட்டு விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. அதன்பின் அவ்விரு விண்கலன்களும் ஒரே சுற்றுப்பாதையில் குறிப்பிட்ட தூர இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வந்தன. இரட்டை விண்கலன்கள் தலா 220 கிலோ எடை கொண்டவையாகும். இரு விண்கலன்களுக்கு இடையேயான தொலைவை 20 கிலோமீட்டரில் இருந்து படிப்படியாக குறைத்து அவற்றை கடந்த 9ஆம் தேதி ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டது. அதற்கு ஏற்ப விண்கலன்களின் தூரத்தை குறைக்க முயற்சிகள் செய்யப்பட்டன. அப்போது விண்வெளியில் புறச்சூழல் காரணமாக விண்கலன்களின் இயக்கத்தின் வேகம் எதிர்பார்த்ததை விட குறைந்துவிட்டது. இதனால் திட்டமிடப்பட்டிருந்த விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்வு தாமதமானது. அதன்பின் புறச்சூழல் காரணிகளுக்கு தீர்வு காணப்பட்டு விண்கலன்களை நெருக்கமாக கொண்டு செல்லும் பணிகள் 10ஆம் தேதி மாலை தொடங்கப்பட்டன. அதன்படி முதலில் விண்கலன்களுக்கு இடையேயான தூரம் 1.5 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டது. தொடர்ந்து இரண்டிற்கும் இடையேயான தொலைவானது சீரிய இடைவெளியில் 500 மீட்டர், 230 மீட்டர், 105 மீட்டர், 15 மீட்டர் என படிப்படியாக குறைக்கப்பட்டு வந்தது. இறுதியாக இரு ஸ்பேஸ் டெக்ஸ் விண்கலன்கள் 3 மீட்டர் அளவில் மிக நெருக்கமாக கொண்டுவரப்பட்டு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டன. அதன்பின் இரண்டும் ஒன்றையொன்று புகைப்படம், காணொலி எடுத்துக்கொண்டன. இந்த பணிகள் பெங்களூரில் உள்ள இஸ்ரோவின் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்டன. இதையடுத்து ஸ்பேஸ் டெக்ஸ் இரட்டை விண்கலன்களின் ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணி வெற்றிகரமாக முடிந்ததும் ஒரு விண்கலத்தில் இருந்து மற்றொன்றிற்கு எரிபொருள் பரிமாற்றம் செய்யப்படும். அதன்பின் விண்கலன்கள் மீண்டும் விடுவிக்கப்பட்டு அடுத்த கட்ட ஆய்வு பணிகளில் ஈடுபடும். இதற்காக விண்கலன்களின் செயல்பாடுகள், விண்வெளி புறச்சூழல்கள் காரணிகள் ஆகியவற்றை உன்னிப்பாக ஆராய்ந்து அந்த பணிகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த திட்டம் வெற்றி பெற்றால் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளை தொடர்ந்து விண்வெளியில் விண்கலன் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். அதிமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு ஆளுநருக்கு ஆதரவாக செயல்படுவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழி நாட்டில் நேற்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்றவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 40 தொகுதிகளில் வெற்றியை தந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். பிரதமர் திரு மோடி தமிழ்நாட்டிற்கே வந்து பொங்கல் வைத்து போஸ் கொடுத்த போதும் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பொங்கல் கொடுத்து அனுப்பிவிட்டதாக திரு உதயநிதி கூறினார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி செய்யும் ஒரே வேலை சட்டமன்றத்தில் வாக்கிங் செல்வது மட்டுமே என சாடியவர் அதிமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு ஆளுநருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆளுநர் வராரு போறாரு, அவரை டிவியில் காட்டவே மாட்டேங்கிறீங்களேன்னு ஆளுநருக்கு வரிஞ்சு கட்டி பேசிக்கிட்ட ஒரு இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுல இருந்து தெரியுதா இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விடுதுன்னு நிச்சயமாக சொல்கின்றேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் பிரிஞ்சு வந்தாங்க. ஆனால் இன்ற சட்டமன்ற தேர்தலில்
நிச்சயமாக அதிமுக பாஜக ஒன்றாக சேர்ந்து உங்ககிட்ட வருவாங்க. உங்களுக்கு இப்ப வேலை சுலபம். திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சென்று வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு உதயநிதி கேட்டுக்கொண்டார். முன்னதாக 5000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் வழங்கினார். சென்னை புத்தக கண்காட்சியில் 20 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக பபாசி தெரிவித்துள்ளது. நந்தனம் OMCA மைதானத்தில் கடந்த 27ஆம் தேதி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த கண்காட்சியில் பல்வேறு பதிப்பகங்கள் சார்பில் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டன. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், இலக்கியம், வரலாறு, மொழிபெயர்ப்பு என பல்வேறு வகையான புத்தகங்கள் இடம்பெற்ற நிலையில் புத்தக காட்சியில் கடைசி நாளான நேற்றும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் வந்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். சின்ன டாட்டர் அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுலேருந்து என் பையனுக்கான த்ரில்லர் ஸ்டோரிஸ்லேருந்து நிறையா, இப்போ எங்கள் அப்பாக்கான இலக்கிய புத்தகங்கள், எங்கள் அப்பா ஒரு தமிழாசிரியர், தமிழ் அறிஞர், அவங்களுக்கான எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணுற மாதிரியான புக்ஸ் வந்து இங்கே நம்மளால் ஈஸியாக கலெக்ட் பண்ணி எடுக்க முடியுது. கொஞ்ச நேரம் நம்ம பாட புத்தகம் படிக்கிறோன்னா கொஞ்ச நேரம் கதை, அறிவியல், நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சம்மந்தமாக படித்தா அதுக்கு அப்புறம் நம்ம படிக்கலாம். வாசகர்களுக்காக இந்த ஆண்டு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டதாகவும் மாணவர்கள், இளைஞர்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டதாகவும் பபாசி தலைவர் திரு சேது சொக்கலிங்கம் தெரிவித்தார். நடப்பாண்டில் 20 லட்சம் பேர் வருகை தந்த நிலையில் சுமார் 20 கோடி ரூபாய் அளவிற்கு புத்தகங்கள் விற்பனை நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியில் இளைஞர்கள் மிக அதிகமாக வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்ல இளைஞர்கள் எல்லாருமே நிறையா புதிய புத்தகங்கள், நவீன இலக்கியம் மற்ற புதிய இலக்கியங்கள் எல்லாம் தேடி வாங்கினாங்க. எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்த போதும் இங்கு ஏதோ பாதிப்பு இருப்போம் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் வழக்கம் போல் நல்ல நிறைவாகவே வாசகர்கள் வந்து புத்தகங்களை வாங்கி மகிழ்ந்தனர். ஒரு 20 லட்சம் வாசகர்கள் வந்திருப்பார்கள். ஒரு 20 கோடி ரூபாய்க்கு வணிகம் நடைபெற்றது. புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் பதிப்பகங்கள், ஏற்பாட்டாளர்கள், போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி திரு மகாதேவன் பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புத்தகம் என்பது மனிதர்களை அடையாளப்படுத்தும் ஒரு அற்புதம் என்று புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே செங்கல் சூளை தொழிலாளியின் மகள் தேசிய அளவிலான கால்பந்தாட்ட போட்டிகளில் சாதித்து அதன் மூலம் அரசு பணியை பெற்று குடும்பத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியுள்ளார். நகலூர் முனியப்பன் பாளையத்தில் வசித்து வருபவர்கள் ராமர், அரசமணி தம்பதி. செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் 3 பெண் பிள்ளைகள். வாரந்தோறும் கிடைக்கும் 1000 ரூபாய் வருமானம் மூலம் குடும்பத்தை காப்பாற்றி வரும் இந்த தம்பதிக்கு மூத்த மகள் பாண்டிச்செல்வி நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியுள்ளார். முதுகலை பட்டம் பெற்றுள்ள பாண்டிச்செல்வி பள்ளிக்காலத்தில் இருந்தே விளையாட்டிலும் கவனம் செலுத்தியுள்ளார். இதனால் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே கால் பந்தாட்டத்தில் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றிருக்கிறார். மதுரையில் கல்லூரி படிக்கும்போது கேலோ இந்தியா போட்டிகளில் தமிழ்நாடு அணியில் இடம்பெற்றுள்ளார் பாண்டிச்செல்வி. 2020 நடந்த போட்டியில் வெள்ளிப்பதக்கமும் கடந்த ஆண்டு வெண்கல பதக்கத்தையும் தமிழ்நாடு அணி வென்றது. ஒருபுறம் படிப்பு, மறுபுறம் விளையாட்டு என ஒரு சேர கவனம் செலுத்தி வந்த பாண்டிச்செல்விக்கு அண்மையில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியும் கிடைத்துள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழே விளையாட்டில் வந்து இடஒதுக்கீட்டின் கீழே வந்து எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்கு அப்புறம் 2 தங்கச்சி, தம்பி இருக்காங்க. அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். இந்த சமயத்தில் இந்த வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறைந்த வருமானத்திலும் மகளின் கனவுகளுக்கு துணையாக இருந்த ராமர், அரசமணி தம்பதிக்கு தங்கள் மகளுக்கு அரசு பணி கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம் 10வது முடித்து இங்கே ஈரோட்டில் வந்து அங்கே போர்ட்ஸ் கோட்டா மூலியத்தையும் போய் அங்கே தங்கி படித்ததுங்க. போர்ட்ஸ் கோட்டா மூலியத்துலேயும் காலேஜும் படித்தது. சென்னையிலும் போர்ட்ஸ் கோட்டா மூலியத்துலேயும் அங்கேயும் காலேஜும் முடிச்சதுங்க. முடிச்ச பிறகு முன்னாடி எல்லாம் தேசிய அளவில், மாவட்ட அளவில், எல்லாம் கேல் இந்தியா அளவில் விளாண்டுதுங்க. விளாண்டு ஜெயிச்சுட்டு வந்து மெடல் அடிச்சுட்டு வந்ததுங்க. பெரிய பிள்ளை வந்து விளையாட்டு ஹாஸ்டலில் ஈரோட்டில் படித்ததுங்க. படித்து இன்னைக்கு வெளியெல்லாம் போய் நல்ல முறையாக விளையாண்டு படித்து இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு, எங்கள் கஷ்டத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நன்றி. பள்ளியில் படிக்கும் போதே மகளின் திறமையை அடையாளம் கண்டு பயிற்சி அளித்த உடற்கல்வி ஆசிரியர் திரு கருணைநாதனுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பாண்டிச்செல்வி குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் விற்பனை களை கட்டியது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டு உள்ளது. இங்கு கரும்பு, வாழைக்கன்று, மஞ்சள் மற்றும் இஞ்சி கொத்து, வாழை இலை உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படும். இந்த ஆண்டு கரும்பு கட்டு ஒன்று 15 வீதம் 400 முதல் 500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 10 எண்ணிக்கையிலான இஞ்சி கட்டு 100 ரூபாய்க்கும், மஞ்சள் கட்டு 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை செயல்படும் கோயம்பேடு சிறப்பு சந்தையில் 250 லாரிகளில் கரும்பு, 94 லாரிகளில் மஞ்சள், இஞ்சி உள்ளிட்டவை கொண்டுவரப்பட்டுள்ளன. மஞ்சள் கட்டு, கரும்பு உள்ளிட்டவை விலை குறைவாக விற்கப்படுவதாக பொதுமக்கள் கூறினர். ஏரியாவில் ஒரு கட்டே 100 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே மொத்தமாகவே அந்த காஸ்ட்டுக்கு தான் வாங்குகிறோம். அதனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பெட்டர் டீல்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் இங்கே வந்து வாங்கினோம். மஞ்சள் கொத்தும் இஞ்சி கொத்தும் கொஞ்சம் வாங்கினோம், அவ்வளோதான். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. முக்கிய வீதிகளில் உள்ள கடைகளில் மக்கள் ஆர்வமுடன் சென்று தங்களுக்கு பிடித்த விதவிதமான புத்தாடைகளை வாங்கிச் சென்றனர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவை வளர்ந்த நாடாக இளைஞர் சக்தி மாற்றும் என்பதில் தமக்கு நம்பிக்கை உள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியின் பாரத் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இளைய தலைவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அனைத்து பிரச்சனைகளுக்கும் இளம் தலைமுறையினர் தீர்வு காண்பார்கள் என விவேகானந்தர் கூறியதில் தமக்கு முற்றிலும் நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இசட் வடிவ சுரங்கப்பாதையை பிரதமர் திரு மோடி இன்று திறந்து வைக்கிறார். காஷ்மீரையும் லடாக்கையும் இணைக்கும் வகையில் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் 2700 கோடி ரூபாய் செலவில் 6.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுரங்கப்பாதை கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் லடாக் பிராந்தியத்திற்கு ஆண்டு முழுவதும் தடையின்றி செல்வதற்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது. தைமகளை வரவேற்போம், தமிழ்த்தாயை போற்றிடுவோம், மகிழ்ச்சி பெருவிழாவாக பொங்கலை கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 7வது முறையாக திமுகவை ஆட்சியில் அமர்ந்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நம் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு நாம் என்றும் உண்மையாக இருந்து உழைத்திடுவோம் என்று கூறியுள்ளார். தமிழக அரசு பள்ளிகளில் 3, 5, 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஸ்லாஸ் எனும் கற்றல் அடைவுத் தேர்வு அடுத்த மாதம் 4 முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுக்கான கொள்குறி வினாத்தாளில் 3ஆம் வகுப்புக்கு 35 வினாக்கள், 5ஆம் வகுப்புக்கு 45 மற்றும் 8ஆம் வகுப்புக்கு 50 வினாக்கள் இடம்பெறும். மாணவர்களின் வருகை பதிவேடு, பெற்ற மதிப்பெண்கள், பள்ளிகளில் அவர்கள் நடந்து கொள்ளும் முறை உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் பெற்றோர் தெரிந்து கொள்ளும் வகையில் சம்பூர்ணா பிளஸ் என்ற செயலியை கேரள அரசு அறிமுகம் செய்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் கிரிமி லேயர் முறையை அகற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஓபிசி இடஒதுக்கீடு என்ற அழகான ஓவியத்தில் இடைச்செருகலாக துடித்துக் கொண்டிருக்கும் கிரிமி லேயர் முறையை அகற்றப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொங்கலை முன்னிட்டு சொந்த ஊர் செல்வோர் வசதிக்காக சென்னை எழும்பூர், மங்களூரு சிறப்பு ரயில் உட்பட 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. எழும்பூரில் இருந்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை 8:50 மணிக்கு மங்களூரு சந்திப்பை அடையும். இந்த ரயில் அரக்கோணம், ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பாலக்காடு, திரூர், கோழிக்கோடு வழியாக மங்களூரு செல்லும். ராமநாதபுரத்திலிருந்து ஜனவரி 19ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும். பொங்கலை முன்னிட்டு பரமக்குடியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட அளவிலான இந்த போட்டியில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிப்பவர்கள் 4 பிரிவுகளின் கீழ் கலந்து கொண்டனர். தமிழர் பண்பாடு, இயற்கை காட்சி உள்ளிட்டவற்றை அவர்கள் வரைந்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. சென்னை பூவிருந்தவல்லி அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவுக்காக பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறையை விளக்கும் வகையில் ஒரு கிராமமே உருவாக்கப்பட்டிருந்தது. மண்பாண்ட கடை, குதிரை வண்டி, ராட்டினம் உள்ளிட்டவற்றை ரசித்த மாணவர்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு கிராமிய நடனங்களை ஆடி மகிழ்ந்தனர். மாணவர்களுக்கு சிலம்பம், சடுகுடு, வழுக்கு மரமேறுதல் உள்ளிட்ட போட்டிகளும், மாணவிகளுக்கு கவிதை, ஓவியம், கோலப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள், கப்பல்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தடைகளால் கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தால் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 8500 ரூபாய் ஓராண்டிற்கு வழங்கப்படும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.